இந்த சிபிஐ விசாரணை டெல்லி தலைமை அலுவலகத்தில் சிபிஐ விசாரணை ஒரு மாற்றம் தருமா, இறந்து போன அந்த 41 குடும்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படிலாம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இது வரைக்கும் எந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. திமுக பெரும்பான்மை கூட வராது, தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன கணக்கு? இந்த கேள்வி முதல்ல சிரிச்சா போச்சு ரவுண்டில் வைக்கணும். புஷியானந்து நான் அந்த ஸ்பாட்லேயே இல்லைன்னு ஜெகா அடிச்சிட்டாப்ல. சிடிஆர் நிர்மல் நானுமே ஸ்பாட்ல இல்லைங்கன்ட்டாரு. ஆதவர்ஷனாவை கேட்டா அப்படி இந்த உலட்டுற வேலை. பாபநாசம் படத்துல குடும்பத்தையே கரெக்டா பேசி ஒரே மாதிரி செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நீங்க ட்ரைனிங் பண்ணிட்டு போயிருவீங்க. நீங்க மாட்டினது எல்லாமே அந்த சுத்தி இருந்த பசங்களோட ரீல்ஸ்ல தான் மாட்டினாங்க. ஒரு எல்இடி டிவியை போட்டு இங்க பாருங்க அப்படி போட்டு காமிச்சிருந்தா இன்னைக்கு தாவிகா ஹீரோ தமிழ்நாட்டுல. சிபிஐ வழக்குல பாஜக ஜனநாயகம் ரிலீஸுக்கு அப்புறமா உள்ள தூக்கி போட்டு, தம்பி ஜனநாயகம் படம் போச்சா, ஹிட் ஆயிடுச்சா, சந்தோஷம், சரி வா கூட்டு வா விசாரணைக்கு வாப்பா அப்படின்னு இனிமே 3 நாள் இவரை கூட்டு வந்து உட்கார வைக்க போறாங்க. நான் வேணா அவருடைய சந்தோஷத்துக்காக சொல்றேன், அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி விஜய் ஆவார். கேட்கும்போது சந்தோஷமா இருக்கட்டும், அவ்வளவுதான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே திரு சேக்குவாரா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் திரு சேக்குவாரா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர் பிரதர். நீங்க? நல்லா இருக்கிற. இந்த சிபிஐ விசாரணை டெல்லி தலைமை அலுவலகத்துல என்ன நடந்தது, என்ன கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க? முதல்ல இந்த சிபிஐ விசாரணை ஒரு மாற்றம் தருமா, நீதி கிடைக்குமா, அதுல இருந்து தீர்வு வருமா, இறந்து போன அந்த 41 குடும்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படிலாம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் ஓப்பனாகவே சொல்லிடலாம். இது வரைக்கும் சிபிஐ வழக்கில் எந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? எத்தனை வழக்குகள் முதல்ல சிபிஐகிட்ட இருக்குது? இந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கன்னு அப்படி பயங்கரமாக பண்ணுவாங்க. அந்த கேமரா வைக்கிற லென்ஸு 8 மணி நேரமாக விசாரணை இதெல்லாம் நடக்கும். ஆனால் தீர்வு வருமானா ஆட்டங்காட்ட வைக்காது. இப்போ பாஜக பிடிமானத்துக்குள்ளே விஜய் இருக்கணும். அப்போ இந்த தேர்தலில் நாங்கள் சொல்கிறத நீ செய்யணும். அதனால் அந்த ஆட்டங்கான வைக்கிறதுக்கு அப்பப்போ கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் அந்த ரிசல்ட் வராது, எலெக்ஷனுக்கு அப்புறமா கூட வராது. இதை வச்சு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் ஓட்டுவாங்க. விஜய் வச்சு பந்தாடுவாங்க, ஜாலியாக விளையாடுவாங்க. ஜனவரி மாதம் அவரை கூப்பிடுறேன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் விசாரணைக்கு போகும்போது இவங்களுக்குள்ளே முதல்ல பேசிக்கிட்டு ஒழுங்காக போகணும். அதுவே இவங்ககிட்ட இல்லை. புஷியானந்து ரொம்ப சேவ் சொன்னால் நான் அந்த ஸ்பாட்லேயே இல்லைன்னு ஜெகா அடிச்சிட்டாப்ல. நான் ஸ்பாட்லேயே இல்லைங்க, என்னை விட்டுருங்கன்ட்டார். அடுத்து சிடிஆர் நிர்மல் நானுமே ஸ்பாட்டில் இல்லைங்கன்ட்டார். சரி, யார் தான் என் ஸ்பாட்டில் இருந்ததுன்னா ஆதவர்ஷனாவை கேட்டால் அது அதுன்னு அப்படி இந்த உலட்டுற வேலை. சரி, நீ போய் சொன்னாலும் சொல்ல, டிரைவர் அஜித்தை கேட்போன்னா அஜித்தை கூப்பிட்டு கேட்டால் அவரும் மாற்றி பேசுவோன்னே, அஜித்து மாற்றி பேசுவோன்னே டக்குன்னு ஆதவர் நான் இன்ட்ராக்ட் பண்ணி இல்லை சார் அது அவரு இது அப்படின்னு மாற்றுறது. முதல்ல இவங்களுக்குள்ள தெளிவாக பேசிட்டு போகணுங்க. பாருங்கள், நான் இந்த இடத்துல தான் நின்னேன், நீங்கள் என்ன பார்த்தீங்க. இந்த படம் பாபநாசம் படத்தில் குடும்பத்தையே கரெக்டாக பேசி ஒரே மாதிரி செட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு போயிருக்கணும். அவன் வந்தால் இங்கே வரலை அப்படின்றது தெளிவாக சொல்லணுமா. ஆனால் அடித்தா கூட கேட்பாங்க, நீ ஒத்துக்கூட அந்த மாதிரி பேசிட்டு போயிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். புசி லைட்டாக ஏனாலே பதறிடுவார், காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவர் சிபிஐன்னு 8 மணி அந்த சிபிஐ விசாரணை எப்படின்னா, உங்கள் பேர் என்ன பேர் சொன்னீங்க, பேர் என்ன பேர் மறுபடியும் சொல்லுங்கள். ஓகே, பேர் இதுதானா, ஃபுல் பேர் இதுதானா, பேர் கரெக்டு தான், இப்படி தான் உங்கள் பேரை கூப்பிடுவாங்களா, இப்படி உங்களை 10 வாட்டி இதிலே கேள்வி கேட்டால் உங்கள் மைண்ட் ப்ரெஷர் என்ன ஆகும், டென்ஷன் ஆகியே போட நான் ஜெயிலுக்கே போகிறேன்டான்னு இருக்கும்ல. அந்த மாதிரி விசாரணை தான் அங்கே இருக்கும். சைக்காலஜிக்கலான விசாரணை தான் இருக்கும். முகத்தை பார்த்துக்கிட்டு இது 8 மணி நேரம் என்னங்க கேட்க முடியும்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்க வேண்டிய கேள்விகள் இல்லை, அதிகபட்சம் 1 மணி நேரம், 8 மணி நேரம், அதுவும் 3 நாள் என்ன கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் விசாரணை தான் நேரம் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் கேஸை. பச்சை குழந்தை கூட க்ளோஸ் பண்ணியிருக்கும் கேஸை. ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம். இந்த கேஸ் இவ்வளோ முடியாது. நீங்கள் சிபிஐக்காக போய் ஆஜராகி 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தவங்கலாம் கூட இப்போ வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் நிலுவையில் தான் இருக்குது. சும்மா பேருக்கு டேட்டா வாங்கி கொத்தா அப்படி அடுக்கி வச்சுருவாங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே நடக்காது. 3 நாள் விசாரணை 3 நாள் விசாரணை நடக்கிற அளவுக்கு நீங்களே சொல்லியிருந்தீங்க, அந்த அளவுக்கு அதில் எதுவும் இருக்காது அப்படின்னு. ஒரு சிக்கலான வழக்குக்கு தான் 3 நாள் விசாரணை இருக்கும். திரும்ப இவர்களையே 3 நாள் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. வேற யாரை கூப்பிட முடியும்? இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்புடையவர்கள்ட்ட இவங்ககிட்டே டேட்டா இல்லை. இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளில் முக்கியமான நபர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கா, டேட்டா கொடு. இருக்கலாம் நினைக்கிறேன் சார், வந்திருக்கலாம் சார், அது கரூர் சார், அதனால சார் அப்படின்னா, இங்கே பாரு, எங்களுக்கும் ஒரு எதிரி தான் இருந்துட்டு போட்டோம், டேட்டா கரெக்டாக கூத்து தொலை, இல்லை ஏதாவது ஒன்று யூகமாச்சும் சொல்லு, நானாக போய் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்னா எந்த டேட்டாவுமே இல்லை.
சார் அவராக இருக்கும் சார் அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிறது. சரி திமுக சதினா திமுக சதிக்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடு, ஆதாரம் கொடு. இல்லை சார். சரி நீ போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறல்ல, போலீஸ் எந்த நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க ஃபோன் பண்ணதுக்கான டேட்டா கொடு. டெலீட் பண்ணிட்டேன் சார். இப்படி பேசினா சிபிஐ காண்டாவாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என் பக்கம் நியாயம் இருக்குது, தாவேக்காவாகி இப்போ நான் தான் ஆதரவுச்சுன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு 4 சிசிடிவி, பஸ்ஸுக்கு வெளியே 4 சிசிடிவி. இங்கே பாருங்கள் சார், இந்த பஸ்ஸு கரூரில் இந்த டைமுக்கு என்ட்ரி ஆகுது சார், ஒரு காக்கி கூட பாருங்க, எல்லாம் இதெல்லாமே கேமரா சார், ஒரு காக்கி கூட என்ட்ரி ஆகலை. இது நீங்கள் மக்கள்கிட்டே போட்டு காட்டலாம். மேலே பாருங்கள், நாங்கள் 72 கேமரா பறக்க விட்ருக்கோம், ஒரு காக்கிக்காவது காட்டுங்க சார், எங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கல சார், நீ காமிச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த கேரவனுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதில் கூட பாருங்கள் சார், ஒரு காக்கி கூட காணும் சார், பாருங்கள் சார் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். இல்லையா உன் பசங்க சுற்றி கேமராவில் வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கினாங்க, எல்லாரும் வீடியோவும் கொடுங்கடா, எங்கேயாவது காவல்துறை இல்லைன்னு காட்டுக்கொண்டா அதையாவது காமிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் மாட்டினது எல்லாமே அந்த சுற்றி இருந்த பசங்களோட ரீல்ஸில் தான் மாட்டினாங்க. கொத்து கொத்தா சாகிறதுக்கு மாடியிலேருந்து வீடியோ எடுத்து அதையே அவங்க ட்ரெண்டுக்காக ரீல்ஸாக வெளியில் அப்லோட் பண்ணது, அதெல்லாம் தான் இன்றைக்கி எவிடன்ஸாக மாறி இருக்குது. கர்ப்பிணி பெண்ணு மேலே விழுந்தது, ஒரு கூட்டமே ஒரு குடும்பத்து மேலே விழுந்தது, வயசானவர் மேலே விழுந்தது, பச்சை குழந்தைங்க மேலே விழுந்தது, எல்லாமே ரீல்ஸாகவே எடுத்து இவனுக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதுதான் இவங்களுக்கு எவிடன்ஸாக இவங்களுக்கு எதிராகவே மாறி இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு இவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ ராகுல் காந்தி மாதிரி ஓட்சோரி மாதிரி ஒரு எல்இடி டிவியை போட்டு இங்கே பாருங்கள், இதுதான் கரூருக்குள்ளே என்ட்ரி ஆகிற டைம், ஒரு காக்கியாவது தெரியுதா பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து உள்ள ஒருத்தர் வந்து பேசினாருன்னு சொன்னாங்கல்ல, ஒருத்தர் கூட காண பாருங்கள், இந்த டைம் பாருங்கள், அப்படி போட்டு காமிச்சிருந்தா இன்றைக்கி தாவிக்கா ஹீரோ தமிழ்நாட்டில். ஏன் செய்யலை? ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கலை, இவங்க சொல்கிற மாதிரி நடக்கலை. அதனால தான் வந்து இங்கே அசிங்கப்பட்டு தோற்று கேவலப்படுறதுக்கு நம்ம பாஜக கூட போய் சரண்டர் ஆயிடலான்னு ஐயா அமித்ஷா ஐயா காப்பாற்றுங்கன்னா அங்கே போய் காலில் விழுந்துட்டாங்க. அதனால தான் இந்த சம்பவம் நடந்த உடனே முக்கியமான புள்ளிகள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஆதவர் நான் பறந்து டெல்லிக்கு போனார். மீதி எல்லாரும் இங்கேயே தலைமறைவு. அவங்க வச்ச ஒரே ஒரு டிமாண்டு, விஜய் மட்டும் இந்த கேஸ்லேருந்து விட்டுருங்க அப்படின்னு வச்ச டிமாண்டு. ஆதவர்னா மட்டும் டிஃப்ரெண்ட்டு, என்னையும் விஜய் சேர்த்து விட்டுருங்க, மற்ற யாரை வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நெகட்டிவாக என்ன ஆகுதுன்னா, சிடிஆரும் புஷியானதும் ரொம்ப தெளிவாக நான் ஸ்பாட்லேயே இல்லைன்னு அவுத்து விட்டாங்க. அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்குது, நீ எங்கே இருந்த அந்த டைமுக்கு அப்படின்னா, நான் இங்கே இல்லவே இல்லை, நான் பின்னாடி ஒரு வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன், வேணா பாருங்கன்னா அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்குது. ஆனால் ஆதவர்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ முக்கியமாக அந்த டிரைவர் அவருடைய வாக்குமூலம் வந்து ஏதோ விஜய மாட்டி விடுற மாதிரி இருந்தது, விஜயை விசாரிக்கிறாங்க அப்படின்னாலாம் ஒரு தகவல் வந்துச்சு, அது எப்படி உண்மைதானா? அது அதான் சொன்னல, விஜயை பந்தாட போகிறாங்க சிபிஐ வழக்கில். பாஜக இந்த ஜனநாயகம் ரிலீஸுக்கு அப்புறமா உள்ளே தூக்கி போட்டு, தம்பி ஜனநாயகம் படம் போச்சா, ஹிட்டாயிருச்சா, சந்தோஷம், சரி வா கூட்டு வா விசாரணைக்கு வாப்பா அப்படின்னு இனிமேல் 3 நாள் இவரை கூட்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க. இப்போ இவர் வைக்கிற டிமாண்டு பெரிய டிமாண்ட், என்ன நைட்டில் கூப்பிடுங்க, பகலில் எனக்கு தூக்கம் வரும்னு வைப்பார், எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் வைப்பார். இவரை தூக்கிட்டு போக போகிறாங்க இப்போது. ஆனால் அது உண்மை, இவரையும் உள்ளே சேர்க்க போகிறாங்க. ஆனால் கைது, தீர்வு, நீதி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு வச்சு பந்தாடுவாங்க, இந்த தேர்தல் வரைக்கும் பந்தாடுவாங்க. கடைசி 1 வாரம் வரைக்கும் கூட, தம்பி போதும் நீ ஆடினது போதும், கட்சியை அப்படியே தூக்கிட்டு வந்து பாஜகவோட கூட்டணி வையின்னுவாங்க. நடக்கும், வா கூட்டணி வை, உன் ஆளுங்க எல்லாரையுமே தேர்தல் கேம்பெயின் பண்ண வேணான்னு சொல்லு, உன் ஆளுங்க எல்லாரும் இவன் ஓட்டு போட சொல்லு, டம்மியாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கும். இந்த அளவுக்கு பந்தாடுறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கும். இப்போ அந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் விஜய் தரப்புல ஒரு சைலண்டா பார்க்க முடியுது, ஒரு பெரிய சைலண்ட், ஒரு எமர்ஜ் ஆன மாதிரி ஒன்றும் தெரியல, அப்படியே தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் நிலை எப்படி இருக்கும்? அப்படியே தொடரும். பாஜகன்ற பேரை உச்சரிக்காம, ஆர்எஸ்எஸ்ன்ற பேரை உச்சரிக்காம, அவங்க ஃபீல்டுலேயே இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லி அப்படி அதை நம்ப வைக்கிறாங்க. ஜென்சி கிட்ஸை நம்ப வச்சு ஃபீல்டு பாஜக உள்ளே இல்லைப்பா அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. உண்மையிலேயே இங்கே அரசியல் தெரிஞ்ச அந்த பசங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும், பாஜக இல்லையா, உண்மையிலே இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி இந்திய நாடு முழுவதும் பெரும் கலவரத்தை ஏற்படுத்துறது பாஜக. தமிழ்நாட்டுக்குள்ளே தைரியமாக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கையில் எடுத்து இதை கலவரம் பண்ண முயற்சி பண்ணாங்க. குடும்ப சண்டையில் செத்துப்போன ஒருத்தரை வச்சு முயற்சி பண்ணாங்க. அந்த குடும்ப ஆளுங்களே அடித்து விரட்டினாங்க. இதில் வந்து இவரோட ஸ்டாண்டு வித்தியாசமாக இருந்துச்சு. பாஜகவும் திமுகவும் கபட நாடகம் ஆடுது, அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கோம். சரிப்பா, உன் ஸ்டாண்டு என்ன? 2 பேரும் கபட நாடகம் ஆடட்டும், உங்க 2 ஃபேக், ஓகே, அரசியல் ஆதாயம் பண்ணுறாங்க. உன் ஸ்டாண்டு என்ன? நீ அங்கே அந்த தூணில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாது? உன் ஸ்டாண்ட் என்ன? உன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. அது சொல்ல மாட்டோம், நாங்கள் அமைதியாக இருப்போம். ஆனால் அடுத்த 2 வாரத்தில் கிறிஸ்மஸ், மத நல்லிணக்கம், அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஏப்பா நீ இங்கே வாயை முடிட்டு இங்கே வந்து சொல்கிற, சரி அதுலேயாவது ஒழுக்கமாக நியாயமாக இருக்கியான்னா, கிறிஸ்மஸ் பண்டிகை அன்றைக்கி இந்திய நாடு முழுவதும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது, இந்து ராஷ்டிரம்னு அடித்து விரட்டினானுங்க. அப்போ கூட வாய் திறக்காத ஒரு விஜய்
நீ எல்லாம் பேசலாமா? உனக்கெல்லாம் மத இது பற்றி பேசலாமா? சரி, கூட இருக்கவன் வேணா வாயை திறக்கிறான்னா வெத்து கண்டனம். இப்போ நான் ஒருத்தரை பற்றி கண்டனம் தெரிவிக்கிறேன்னா அவங்கள பேர் எழுதணும்ல. வெத்து கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. சிடிஆர், ராஜ்மோகன், அந்த கட்சியோட அஃபீஷியல் பேஜ் எல்லாமே பஜ்ரங் தள்ன்ற பேரை மென்ஷன் பண்ணாமலே கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்க, கடும் நடவடிக்கை, கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன இது அறிக்கை? இது யாருக்கு அந்த அறிக்கை? கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்க, ஓகே. யார் தாக்குறா? எதுக்கு தாக்குறான்? எந்த அமைப்பு தாக்குது? என்னன்னு சொல்லி தாக்குறான்? இதெல்லாம் இருக்கணும்ல. எதுவுமே இல்லை. வெறுமனே நீங்கள் அந்த ட்வீட்டை எடுத்து பாருங்கள், வெறுமனே கண்டனம் அப்படிதான் இருக்கும். அப்போ நீ எவ்வளோ பயந்து போயிருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸை பார்த்து. சொல்லிட்டு போயிரு ராஜா, நானும் ஒரு பிடிஎமாக மாறிட்டேன், நான் ஒரு சங்கியாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு போயிரு. நாங்கள் உன்னை அடிக்கவே மாட்டோம், போயான்னு ஓரமாக உட்கார வச்சுருவோம். சொந்த தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கும் குரல் கொடுக்க மாட்டார். தான் சார்ந்த மதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, மத நல்லிணக்கமாக எல்லாரும் ஒன்று இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மதத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டார். அப்போ இவர் யார்? நடுங்கி போயிருக்காங்க. எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டார். இனிமேல் விஜய் இந்த விவகாரம் மட்டும் இல்லை, இனி எந்த விவகாரம் வந்தாலும் விஜய் சைலண்டாக இருப்பார், அவ்வளோதான். ஆனால் இன்னொரு பக்கம் அரசியல் களத்தில் இந்த ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாருமே விஜய் பக்கம் போகிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. ஒருவேளை அவங்கெல்லாம் விஜய் பக்கம் வந்தால் ஒரு போட்டி, நீங்கள் ஆல்ரெடி செங்கோட்டையன் இருக்கும் பொழுதே ஒரு எமர்ஜ் ஆகிருக்கிறாங்க. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அரசியல் தலைவர் உள்ளே வந்துட்டார். இவங்கெல்லாம் வந்தாங்க, ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியில் ஒரு பெரிய அளவில் ஒரு கட்சியை தாங்கி நிற்கக்கூடியவர் டிடிவி தினகரன். ஒரு எமர்ஜ் தானே, ஒரு வலிமை அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். புனிதமான ஊழல் புகாரில் சிக்கி சிறைக்கு போன செங்கோட்டையன் உள்ள சேர்த்துக்கிட்டீங்க, வாஷிங் மிஷின் ஆக்கி அவரை புனிதனாக்கிட்டீங்க. டெல்லி போலீஸ், இடி, சிபிஐ 3 பேர் சேர்ந்து வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பினவர் தான் டிடிவி தினகரன். அவரையும் உள்ளே தூக்கி போடுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களையும் ஊழல் கட்சின்னு ஈஸியாக முத்திர குத்த முடியும். தாராளமாக சேர்த்துக்கோங்க, தாராளமாக சேருங்க. ஓபிஎஸ் ரொம்ப ரொம்ப புனிதமானவர். அவர் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குடிசை மாற்று வாரியத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காரு. குட்டி உபேரனா தேனியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாற்றுன்னு மட்டும் இனிமேல் வார்த்தையை உச்சரிச்சிடாதீங்க. ஊழலுக்கு எதிரானவர் மட்டும் வார்த்தையை உச்சரிச்சிடாதீங்க சார். தாராளமாக சேர்த்துக்கோங்க. நாளைக்கு ராஜேந்திர பாலாஜியும் வருவார், சேர்த்துக்கோங்க. விஜயபாஸ்கர் வருவார், சேர்த்துக்கோங்க. எஸ்பி வேலுமணி வருவார், சேர்த்துக்கோங்க. நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் இனிமேல் ஊழலுக்கு எதிரானவர் இல்லை. திருட்டு விசிடியில் பெரிய பிரபலமானவர் தான் டிடிவி தினகரன். எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறமா டிடிவி தினகரன் யாரால் கைது செய்யப்பட்டார்? சிறைக்கு போனார்ல. ஊழல் புகார் நிரூபணம் செய்யப்பட்டு சிறைக்கு போனார்ல. அவர் இவங்க கட்சிக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தான். நம்மளை எதிர்க்கிறதுக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் எதையே சொல்லி சொன்னதே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது இன்னும் இந்தியா கூட்டணிக்கு, திமுகவுக்கு இன்னும் அது ப்ளஸ்ஸாக தான் மாறும். அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் அதிமுக விஜய் கூட்டணி அது ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போனால் ஒரு ஸ்விப்பு தான், திமுகலாம் இல்லாமல் போயிடும், பல தொகுதிகளை வென்றுடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஜய் தனிச்சு நின்னாலே வெற்றிதா, திமுக பெரும்பான்மை கூட வராது, தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன கணக்கு? களத்தில் அப்படி இருக்கா? இந்த கேள்வி முதல்ல சிரிச்சா போச்சு ரவுண்டில் வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை பார்க்குறது என்னென்னா, விஜய் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களே. விஜய் ஒருவேளை கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இதுதான் கடைசி தேர்தல். 2 பேரும் செல்லரிக்கிற மாதிரி அரிச்சு பாஜக க்ளோஸ் பண்ணி விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வச்சாலும் வைக்கலாம், அதிமுகவுக்கு தான் கடைசி தேர்தல். அந்த நிலைமைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் கூட்டணி வச்சாருன்னா முடிஞ்சு, அடுத்த சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவார் எங்கேயாவது. அதனால் ரொம்ப சந்தோஷம் கூட்டணி வச்சா. பெரும்பான்மையாக திமுக இழக்குது, தாவேக்கா தான் முன்னாடி வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, தாவேக்காவில் எத்தனை வேட்பாளர்களை அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க? வேட்பாளர்களே இந்த கட்சிக்கு இல்லை. புசி ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சீட்டு மட்டும் கேட்கக்கூடாது, எம்எல்ஏ சீட்டு மட்டும் கேட்கக்கூடாது. அது நீ பேசக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டோன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எம்எல்ஏ சீட்டுக்கு தனி பேரம், மாவட்ட செயலாளருக்கு தனி பேரம் தாவேக்காவில் நடக்குது. இது ரெண்டுத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி பெரிய அமௌண்ட்டாக செட்டில் பண்ணவங்களோட லிஸ்ட்டு ரொம்ப கம்மி. அதில் இருக்கிறவர் டிகே பிரபு. ஆல்ரெடி அவரே அறிவிச்சுக்கிட்டாரு, நான் தான் புதுக்கோட்டை எம்எல்ஏ வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாரு. இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க முடியாது. அவரை விட்டாங்க, ஆள் இல்லை. இப்போ நீங்கள் திமுகவில் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் தான் இங்கே எம்எல்ஏ அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அதிமுகவில் சொல்ல முடியுமா? இல்லை நாத்தாக்காவில் சொல்ல முடியுமா? உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க. தம்பி நீ ஓவராக ஆடிட்டு உனக்கு எம்எல்ஏ சீட்டில் ஓடு உட்கார வச்சுருவாங்க, இல்லை வேற எங்கேயாவது மாற்றி விட்ருவாங்க. ஆனால் இங்கே சொல்கிறார் நடவடிக்கை இல்லை. அடுத்ததாக ஃபர்வேஸு, ஈசிஆர் சரவணன், அப்புறமா இப்போ சேர்ந்துருக்கிற ஜேசிடி பிரபாகருக்கு ஒரு சீட்டு. இப்படி ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான், அதுவும் பணம் இருக்க நபர்களுக்கு மட்டும் சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு அருண்ராஜ் ஒருத்தர், அவர் நாமக்கல்லில் ஒரு தொகுதியை கேட்டிருக்காரு.
அவ்வளவுதான். இதை தவிர்த்து அவங்கள்ட்ட வேட்பாளரே இல்லை. யாரெல்லாம் செலவு பண்ண ரெடியோ நீங்கள் சொல்லுங்கள், பேர் பட்டியலில் கொடுங்க, நாங்கள் வேட்பாளராக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். யாரெல்லாம் எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க, குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு ஒரு 5 கோடியாவது நீங்கள் செலவு பண்ணணும், ஆனால் அதில் 2 கோடி தலைமைக்கு நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லலை, அஜிதா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எம்எல்ஏ சீட்டுக்கு என்கிட்ட வந்து 50 லட்சமும் 2 கோடியும், மாவட்ட செயலாளருக்கு 50 லட்சமும் என்கிட்ட வந்து சச்சின்னு ஒரு ஆள் வந்து கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருந்துச்சு. அது இல்லாமல் மாநாடுக்கு 29 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி புசி கேட்டதாகவும் ஒரு அதிருப்தி தகவல். அப்போ காசு இருந்தால் இந்த கட்சியில் சீட்டு. இப்போ நாளைக்கு நான் ஒரு 5 கோடி நான் செலவு பண்ணுறேன், எனக்கு இந்த மயிலாப்பூரில் ஒரு சீட்டை கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. நான் நாளையிலேருந்து விஜய் வாழ்கன்னு சொன்னால் போதும், உடனே எனக்கு சீட்டு இந்த கட்சியில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், அந்த கட்சி அவ்வளோதான். நீங்கள் எதை நம்பி அந்த கட்சி இருக்குது அப்படின்னா, வெளியிலேருந்து எவனாவது வருவானா, வேறு யாராவது வந்துட மாட்டாங்களா, வரவங்களுக்கு எல்லாம் வந்தால் போதும், வந்துட்டிங்களா வாங்க மாநில பொறுப்பே தரேன், வாங்க வாங்க வாங்க, இப்படி ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள். வந்த எல்லாருக்கும் மாநில பொறுப்பு, ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள். இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு மாநில பொறுப்பு. ஒரே ஒரு இஸ்லாமிய பெண் தான் மாநில பொறுப்பில் இருந்துச்சு. அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து ஒரு சிடிஆர் தூக்கிட்டு வந்து அதே பொறுப்பை கொடுக்குறாங்க. அவ்வளோதான் அந்த கட்சி. நீங்கள் அந்த கட்சி போய் பெரும்பான்மையாக வரும், பெரும்பான்மையாக நிற்கிது, திமுக பெரும்பான்மையை இழக்குதுன்னு சொல்லும் போது அது என்ன அர்த்தம்? மாநிலத்தில் நிர்வாகிகளை நியமிக்கிறதுலேயே அவங்களுக்கு தள்ளாடுறது. ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்கள், 20 வருஷமாக விஜய் கூட போஸ்ட் ஓட்டின ஒரு ஆள் வந்து இன்னைக்கு மாநில பொறுப்பில் இருக்காருன்னு ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் மட்டும்தான் இருக்கார், வேறு யாரும் கிடையாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய சமீபத்திய கருத்து, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பலவீனமாக இருந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்ல வச்சதே விஜய் தான். இத்தனை நாள் இதை வந்து இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துற காரணமே விஜயோடைய தாக்கம் தான் அவர் இப்படி சொல்கிறாரு. ஏன்னா விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த நிலையை தான் உதயநிதி வெளிப்படுத்துறாரு. சீமான் வந்து 2021 50க்கு 50 பெண்கள் இது நிறுத்தும் போது எல்லாரும் சீமான் பக்கம் இதே பேச்சு ஓடுச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் அதே மாதிரியான பேச்சுக்கள் ஓடுச்சு. கமல்ஹாசன் ஆட்சிக்கு வந்து கட்சி தொடங்கும் போதும் கமல்ஹாசன் நாடாளுமன்றத்தில் நிற்கிறார், எப்படியும் ஜெயிச்சிருவார், பயங்கரமாக நிற்பார், அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுக்கள் ஓடுச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் ஓடுச்சு. இப்போ உதயநிதி சொன்ன அந்த ஸ்பீச்சை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி இந்த நேர்காணலோட முன்னாடி சொன்ன அந்த மையப்பொருள் தான் வாக்கு வங்கி. இந்த தெருவில் திமுக அதிகமாக இருக்குன்னா பக்கத்து தெருவில் அதிமுக இருக்குது, அடுத்த தெருவில் விசிக இருக்குது, அடுத்த தெருவில் கம்யூனிஸ்ட்டு, அடுத்த தெருவில் காங்கிரஸ்னு, இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு தெருவிலையும் ஒருத்தர் இருக்காங்க. இது அதிகமாக யார் இருக்காங்கன்னா திமுக இருக்குது, வாக்கு வங்கியில் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க தான் வருவாங்க. ஆனால் அந்த எதிரியை செட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு எதிரி இவங்க தானே, ஏன் திமுக செட் செய்யணும்? அவங்க எம்எல்ஏ இது செட்டுலாம் இல்லை, இது 50 வருஷ அரசியல் வரலாறு. இது ஏன் செட் பண்ணணும்? ஏன்னா அவங்க குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னா, பலவீனமா இருந்தாலும் அதிமுக தான் எதிரி அப்படின்னு சொல்றது. இது 50 வருஷ அரசியல் வரலாறு. 50 வருஷ அரசியல் வரலாறுல அதிமுக விசஸ் திமுக தான். நீங்க வந்து 2011 வந்து திமுக எதிர்கட்சியா கூட வரல, ஆனா 2016 திமுக அழிஞ்சிரும்லாம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அது திமுக எதிர்கட்சியா வந்துச்சு இல்ல. திமுக வந்து அழிஞ்சிரும்னு சொன்னது யாரு? ஜெயலலிதா சொன்னாங்க. அப்போ அடுத்து இப்போ இந்த டாக்கெல்லாம் சும்மா அதை வரதான் செய்யும். ஆனால் கலை யதார்த்தம் என்ன அப்படின்னா, திமுக விசஸ் அதிமுக, அவ்வளோதான். நீங்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார். எப்படி எதிர்கட்சி தலைவரானார்? தனிச்சு நின்னா எதிர்கட்சி தலைவரானார், கூட்டணியிலேருந்து எதிர்கட்சி தலைவரானார். அப்போ அவர் வந்து அடுத்ததாக பெரும்பான்மையாக வந்துருவார் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கு அந்த கருத்தை ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த பேச்சுக்கள் வரதான் செய்யும். நீங்கள் வந்து களம்ன்றது 50 வருஷ அரசியல் களம்ன்றது விசஸ் தான். திமுக விசஸ் அதிமுக. காமராஜர் காலம் முடிஞ்ச அடுத்ததுலேருந்து நீங்கள் திமுக விசஸ் அதிமுக தான். நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய சக்தியை உருவாக்குறோம், 14 லட்சம் பேர் மாநாடு வச்சு நடத்தினா கூட எதிர்கட்சி தலைவர் தான். அதுக்கு மேலே ஆட்சியை பிடிக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் ஏஐயில் ஃபோட்டோ போட்டுக்கலாம். முதலமைச்சர் விஜய், துணை முதலமைச்சர் அஜித், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு போட்டுக்கலாம். சும்மா ஏஐயில் போட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஜோசியக்கார் சொல்லுவார்ல, நல்ல காலம் பிறக்குதுமா, அவங்க வீட்டில் இருந்து இது நடக்க போகுதுமா அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஆஹா அப்படியா சாமி அப்படின்னு நம்ம உட்காந்து கேட்போம். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம குடும்பம் எவ்வளோ, நம்ம எவ்வளோ தரதரம் முடிச்சாலும் நமக்கு ஆஃபீஸில் இப்போ இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டா நமக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லுவார், நீ தான்ப்பா ஓனராக போகிறலாம் சொல்லுவார். அதனால் 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். நான் வேணால் அவருடைய சந்தோஷத்துக்காக சொல்கிறேன். அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி விஜய் ஆவார், கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ இந்த புள்ளியிலிருந்து அடுத்த கட்டம் அரசியல் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் ஒரு பக்கம் அவருடைய கருத்து கணிப்பு, 2ஆம் இடம், இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். எப்படி நகரும் அடுத்த கட்டம்? விஜய் 3rd தான், கன்ஃபார்ம் 3rd தான். சீமான் நாம் தமிழருக்கு மேலே வந்துருவார். ஆமாம், கன்ஃபார்ம் சீமான் 4th தான். நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஐயோ அவர் மேலே இருக்க கோபத்தில் நீங்கள் 4ன்னு கூட சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. விஜய் 3rd தான். ஏன் 3rd? ஏன் அவர் 2nd வரும்? இங்கே அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது,
இரட்டை இலைக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஜெயலலிதாவால் நேரடியாக பயனற்றவர்கள் இருக்காங்க, எம்ஜிஆரால் பயனற்றவங்க இருக்காங்க, இரட்டை இலை சின்னத்தினால ஈர்க்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, திமுக மேலே ஏதோ ஒரு வகையில் அவங்க அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. அது எல்லாம் அதிமுகவை தான் நாடும். சோஷியல் மீடியாவே கையில் இல்லாதவங்க நிறைய பேர் இன்னமும் இருக்கிறாங்க. இப்போ சென்னையில் எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கும். கிராமங்களில் காலையில் வேலைக்கு காட்டு வேலைக்கு போயிட்டால் நைட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ரெட்டையில சூரியன், அவ்வளோதான். ரெட்டையிலேயே சூரியனை நீ எந்த வாட்டி போடுறோன்னா அவங்களே பேசி ரெட்டையிலை போடுங்க, அவங்க அவ்வளோதான் போயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு எதுவுமே காசே செய்யல, இந்த ரோடே போடலவா, நம்ம இந்த வாட்டி ரெட்டையிலை போடுவோன்னு போட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது 2 தான். இவர் வாங்க போகிற சுயேட்சை சின்னத்தில் விசிலோ யானையோ பஸ்ஸோ எதையோ ஒன்று வச்சுட்டு வந்து இவர் என்ன பஸ், என்ன விஜய் யார், என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் செங்கோட்டையனை ஏன் ஜெயலலிதா இன்னும் தாங்கி பிடிக்கிறாரு? வர தேர்தலில் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ போடுங்க, அம்மா ஜெயலலிதாம்மா நான் தான்மா இப்படி காமிச்சாதான் ஓட்டு உண்டு, இந்த சின்னத்துக்கு போடும், இந்த வாட்டி இந்த சின்னம்னு சொல்லி தான் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. விஜய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாரா? அவ்வளோதான். ஊரில் இருக்க கிழவிங்களாம் அடித்து விரட்டிடுவோம். யார் ஜெயலலிதா தூக்கி எறிஞ்சிட்டுன்றோம். அதனால் அவரே இன்னும் ஜெயலலிதாவை நம்ப வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. நீங்கள் ஜெய்சிடி பிரபாகரன் கூட அப்படி தான் வந்திருப்பார், ஜெயலலிதா ஃபோட்டோவோட தான் வந்திருப்பார். அந்த நிலைமை தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து அதிமுகவுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த தேர்தலில் இருக்கிறத வச்சு இப்போ சொல்லும்போது அவங்க ஓரளவுக்கு வாங்குவாங்க. 60 சீட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க. அவங்கள எப்படி நம்ம தேர்டுன்னு சொல்ல முடியும்? செகண்ட் தான் சொல்ல முடியும். அந்த எம்எல்ஏக்கள் அங்கங்கே இருக்குது. அந்த ஊருக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் அந்த ஊரில் இருக்கிற நல்லது கெட்டதில் போய் கலந்துருக்குறாங்க, அந்த தொகுதிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அப்படின்னும் போது அது பாதி வச்சா கூட அவங்க செகண்ட் வருவாங்க. அதனால் நீங்கள் இவர் செகண்ட் வந்துருவாருன்னு ஒரு சும்மா ஒரு சொல்ல முடியாது. அப்போ இருக்கிறது யாருன்னா திமுக தான். எதை வச்சு இருக்க திமுக அப்படின்னா, திமுக வந்து பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கா அப்படின்னா நிறைவேற்றலை, ஓகே. ஆனால் அதை தாண்டி அவங்க இந்த 2-3 வருஷத்தில் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் இருக்குல்ல, இந்த 4 வருஷத்தில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நேரடியாக பயனடைஞ்சிருக்கு. அது குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நேரடியாக பயனடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாள் கூட ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே பெண்கள் சார்ந்து வரும்போது மாதம் 1000 ரூபாய் இருக்குது. ரேஷன் திட்டங்களில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்புறம் உங்களுக்கு பஸ்ஸில் இலவசமாக இருக்குது. கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வந்துருக்கு. நேரடியாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. இல்லம் தேடி மருத்துவம், கல்வி, மாணவர்களுக்கான அதே மாதிரி ஸ்கூல் படித்து முடித்த உடனே அவனுக்கு வந்து காலேஜுக்கு போகிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறது. காலேஜ் முடித்த உடனே அவன் போய் ஏதோ ஒரு ஜாபில் போய் வேக்கண்ட் ஆகுனா இங்கே உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் முக்கியத்துவம் கொடுக்கறது, இது எல்லாமே சொந்த நிதியில் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் நேரடியாக திமுக வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் கனெக்ட் ஆகி கரெக்டாக அந்த இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கள அரசியலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சே நம்ம வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது. இங்கே கிராமப்புறங்கள் இருக்குது, நிறைய நகரங்கள் இருக்குது, அங்கே எல்லாமே திமுக போய் நேரடியாக அவங்கள போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ஃபஸ்ட்டு வேக்கண்ட்டை அவங்க அழகாக ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இருந்த வாக்குகள் செதறுமானா செதறும். ஆனால் இவங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்குமானா அப்படிலாம் பெருசாக இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு தான். செகண்ட் அதிமுக. இதுலேருந்து சில்லாக சின்ன ஓட்டுகளை ஜென்சி கிட்ஸோட ஓட்டை பிரித்து தான் 3ஆவதாக விஜய் வந்து உட்காருவார். அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.